பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இந்த பராசரர் ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ராகு கேது பற்றி ஒரு 16 அடி சிலையை பற்றி ஒரு வரலாற்று மிக்க ஒரு பதிவை போட்டிருந்தேன். அந்த கோயிலோட ஒரு சிறப்பு நிலைப்பாட்டை பற்றியும் சொல்லியிருந்தேன். அதற்கு தங்களோட ஆதரவுகள் மிக நல்ல ஒரு ஆதரவுகளும், நல்ல ஒரு சப்ஸ்கிரைபும், லைக்கும், தங்களோட கருத்துகளும் அதிக அளவில் எனக்கு வந்தது. தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதாவது இந்த கோயிலில் ஒரு பாரம்பரியமாக 24வது ஆண்டு விழா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வளைகாப்பு விழா 24 ஆண்டு காலமாக இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட நிர்வாக தலைவர் PM சுப்பிரமணியம் அவர்கள் தான் இதை தலைமை தாங்கி நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாமியோட அனுகிரகம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ ராஜநாகலட்சுமி அம்மன், ஸ்ரீ சங்கபாலா நாகராஜர் திருக்கோயிலாக மோகனூர், நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ராசிபாளையம் அந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது மோகனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாமக்கல் போகிற வழியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்த கோயில். இந்த கோயில் ஒரு மண்ணிலிருந்து ஒரு புற்றா வளர்ந்து, அந்த புற்றிலேயே ஒரு மரம் வளர்ந்து, அந்த மரத்தோட ஒரு மகிமையும், அதுக்கப்புறம் அந்த அம்மனோட அனுகிரகத்தினால் அந்த சிலை, அதாவது ராகு பகவான் கேது பகவானோட ஒன்றாக இணையக்கூடிய ஒரு சிலையை அங்கே 16 அடி ஒரு அம்மனோட அருளினால் அங்கே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம ஜாதக ரீதியாக ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரத்துக்கு காலாஸ்திரி போவாங்க, திருநாகேஸ்வரம் போவாங்க, கொடுமுடி போவாங்க, இப்படி இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ராகு கேதுக்கு உண்டான ஒரு சிலையை பார்க்கறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு விஸ்வரூபமாக ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு தன்மை. ராகு எப்படி நமக்கு ஒரு எந்திரிச்சு நின்று ஒரு படம் எடுத்தால், பாம்பு ஒரு படம் எடுத்தால் எப்படி ஒரு காட்சி அளிக்குமோ அந்த அளவுக்கு விஸ்வரூப தரிசனமாக இந்த தலம் ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக 24 ஆண்டு காலமாக இது இந்த கோயில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா வளைகாப்பு. அதாவது இப்போ ராகு கேது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தை கொடுக்கும் என்பது ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாடு. இப்போ 5ல் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கும். 7ல் ராகு இருந்தாலும் திருமண தோஷத்தை கொடுக்கும். 2ல் ராகு இருந்தாலும் குடும்ப தோஷத்தை கொடுக்கும். லக்கணத்திலே ராகு கேது இருந்தால் சர்ப்ப தோஷத்துக்கு ஆளாவார்கள். இப்போ ராகு கேதுகள், அதாவது ராகு கேதுகளுக்கு உள்ளுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் சிக்கிருச்சுன்னா கால சர்ப்ப தோஷம் என்று அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கு யோகம் இல்லை, தோஷங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் ஜாதக ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இத்தனை தோஷத்துக்கும் இந்த ஸ்தலம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக அங்கே ராஜநாகலட்சுமி அம்மன் ராகுவோட தோஷத்தை முழுமையாக போக்கக்கூடிய ஒரு அருள் பெற்ற ஒரு அம்மனாக அங்கே அனைவருக்கும் வரமளித்து கொண்டிருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமணம் ஆயிடுச்சு, ஆன தம்பதிகள் அடுத்தது ஆசைப்படக்கூடிய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள். இப்போ நிறைய பேருக்கு திருமணம் ஆச்சுன்னா குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது. அதனால் நீங்கள் டெஸ்ட்டு பேபிக்கெலாம் நீங்கள் நிறைய பேர் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோயில் குழந்தைக்கு வேண்டி அந்த பெண் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை லேட் ஆச்சுனாலும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் கன்னி பெண்கள், அதாவது திருமணமான பெண்களுக்கும் சரி, கன்னி பெண்களுக்கும் சரி, அந்த சாமியோட ஒரு அனுகிரகத்தினால் அவங்களுக்கு எப்படி வளகாப்பு செய்கிறவங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு மாசமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வளகாப்பு செய்வாங்களோ அந்த மாதிரி இந்த வளகாப்பை, அதாவது பெண்ணுக்கு உட்கார வச்சு வளையல் போடுறது, மஞ்சள் குங்குமம் நெத்தியில் பூசி, முகத்தில் பூசி, கைகால் பூசி, அந்த மாதிரி வளகாப்புக்கு என்ன செய்வாங்களோ அது மாதிரி வளையல் போடுவது, இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த கோயிலில் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க வேண்டிக்கிட்டது நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கே உணர வைக்குது. அதேமாதிரி நடத்தியும் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கோயில் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனவங்க, குழந்தைக்கு லேட்டானவங்களாம் வேண்டிக்கிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு அடுத்த வருஷமே கரு உருவாகி புத்திரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதோட அருளினால் இந்த கோயிலில் வருடா வருடம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதோட பெண்களோட ஒரு கூட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வளையல் போடுறதுக்கு.
அதாவது மாசமா இருக்கிறவங்களும் நிறைய பேர் வருவாங்க. நான் இன்றைக்கு ஆடி மாசம் 4வது வெள்ளிக்கிழமை எப்பவுமே வருஷம் வருஷம் 3வது வெள்ளிக்கிழமை தான் அந்த கோயில்ல வந்து வப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் அதாவது 9, 8, 2024 அன்று வெள்ளிக்கிழமை 4வது ஆடி வெள்ளிக்கிழமையா வந்ததுனால, இவங்க அம்மனோட அருளினால் இது 4வது வெள்ளிக்கிழமையில இந்த வளைகாப்பு வச்சுட்டாங்க. எப்பொழுதுமே 3வது வெள்ளிக்கிழமை தான் வப்பாங்க. இந்த டைம் 4வது வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்க. அப்ப இந்த டைம் இல்லாம ஒரு யாக பூஜையும் நடத்தி, ஆ அந்த ராகு பகவானுக்கு ஒரு பூஜையும், அம்மனுக்கு ஒரு பூஜையும், கோயில் யாகம் ஒண்ணு காலையில் விடியகாத்தால நடத்தி, அதுக்கப்புறம் பெண்கள்லாம் உட்கார வச்சு சாமிக்குலாம் ஒரு அபிஷேகம் செஞ்சு, அலங்காரம் செய்து, அப்ப அதுக்கப்புறம் பெண்களுக்கெல்லாம் வளைகாப்பு போட்டு, வளைகாப்பு இன்னைக்கு போடுறது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வரவங்கள பெண்களோட இந்த டைம் வந்து அதிக பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனால இதுக்கு வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு ஓடுங்கிற வேண்டுதல் பலிதமாகுது என்பதை இந்த ஸ்தலம் வந்து நிரூபித்து உள்ளது என்றே சொல்லலாம். ஏன்னா, தெய்வத்துக்கு ஆதாரம் உண்டுதா என்று பார்க்கும்போது நிச்சயமா கிடையாது. நம்ம நம்பி ஒரு தெய்வத்தை வேண்டம்போது, அந்த தெய்வம் கொடுக்கும் பலன் தான் நமக்கு ஆதாரம். அந்த பலனை இந்த ராஜ நாகலட்சுமி அம்மனும், சங்கபாலா நாகராஜரும் அருள்பளித்துக் கொண்டிருக்கிறார். அவங்களோட தோஷத்தை போக்கி, அவங்களுக்கு சந்தோஷத்தை அருளக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் பிரதிபலித்துக் கொண்டிருக்குது, அருள்பளித்துக் கொண்டிருக்குது என்பது எள்ளளவும் சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா, இந்த கோயில் இப்ப 24வது ஆண்டு விழா, வளைகாப்பு ஆண்டு விழா ஆ கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் 2024ல. அப்ப இது இந்த அளவுக்கு இது ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாடை எப்படி உணர்த்தின்னு கேட்டா, அவங்கவங்களோட வேண்டுதல் நிறைவேறுதனால், இவங்களோட இந்த பலன் கிடைச்சதனால், இதற்கு வந்து அந்த ஒரு வருடம் ஆகும்போது, அதில போனவங்க அத்தனை பேருமே, அந்த பெண்கள் அத்தனை பேருமே மீண்டும் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. வருஷம் வருஷம் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் கம்மியா போட்டாங்க. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கே இல்லைங்க. கணக்குக்கு மீறிய ஒரு நபர்கள்லாம் அங்க வந்து அவங்களோட அதாவது இங்க வந்தவங்களே வந்து வேண்டிக்கிட்டவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்த பெண்கள் சரி, ஆண்களும் சரி, ஏன்னா கூட்டிட்டு வர்றது ஆண்கள் தான் கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா அதிக அளவில் பெண்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் சொல்லக்கூடிய விஷயம்னா, இந்த அம்மன் கிட்ட அ ராஜநாகலட்சுமி அம்மன் கிட்ட போய் நானு என் மடிப்பிச்சை கேட்டேன். அந்த அம்மன் மனசிறங்கி, "எங்களுக்கு ஒரு குழந்தையை குடும்மா" அப்படின்னு கேட்டிருந்தேன். அது அடுத்த வருஷமே எங்களுக்கு அந்த குழந்தைய குடுத்துருச்சு. அந்த குழந்தைய குடுத்ததுக்கப்புறம் இந்த அம்மன் மேல எங்களுக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால நாங்க எல்லாமே எங்க 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 ஊ எங்க ஊ உறவில் யார் இருந்தாலும், ஏதாச்சும் இருந்ததுனா கூட நாங்க இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துர்றோங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு வந்து இந்த கோயிலோட ஒரு அருளோட தன்மை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. அதே மாரி இந்த சர்ப்பதோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம் இந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகார ஸ்தலம் வந்து நெறைய இருக்குது. அது எல்லாமே நெறைய இருக்குதுங்க. ஆனா, இந்த ஸ்தலம் வந்துங்க, ஒரு அவங்க அந்த ஸ்தலத்த வந்து வழிபட்டு போனாவே அவங்களுக்கு தோஷம் ஆ விலகிரும் என்ற ஒரு தன்மையை இந்த ஸ்தலம் உணர்த்துங்க. ஏன்னா, ஜோதிட ரீதியாவும் சரி, சாஸ்திர ரீதியாவும் சரி, ஒரு ஜாதகத்தை நம் ஆய்வெடுக்கும்போதும், ஆய்வு பண்ணும்போதும், ஒரு நிலைப்பாடு ஒவ்வொன்னும் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும். யாருக்கா இருந்தாலும் உணர்த்தும். அந்த மாரி இப்ப நான் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. இது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம என்னதான் தோஷம் இருக்குது இல்லைன்னா கூட, அந்த தோஷத்தை அ ஏன்னா நவக்கிரகத்தை படைத்ததே இறைவன் தான். அந்த இறைவன் நவக்கிரகத்த படைத்தாலும், அதிலிருந்து காக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா, பெண் தெய்வத்துக்கு தாங்க காக்கக்கூடிய அ அந்த வலிமையும், வல்லமையும் இருக்கு. ஏன்னா, பெண் தெய்வங்கள் தான் இந்த தோஷத்தையே அதிக அளவில் போக்கும். அப்படிங்கிற அளவில இந்த கோயிலில் ராஜ நாகலட்சுமி அம்மன் அந்த அருள் மூலியமாக பல தோஷத்தை போக்கி மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கார். இந்த சந்தோஷ வெள்ளத்தில் அனைவரும் குழந்தை இல்லாதவங்கலாம் அந்த குழந்தை செல்வத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் கை குழந்தையோட தூக்கிட்டு வர்றாங்க. மாசமா வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு 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 வியப்பா இருக்குது. அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு பயங்கர வைப்ரேஷனா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து நேரில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஏன்னா, இந்த ஸ்தலத்தோட ஒரு நிலைப்பாடு நான் யூடியூப் சேனல் வந்து ஜோதிட ரீதியா நெறைய பதிவு போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஜோதிட ரீதியா பதிவு போட்டாலும், இந்த ஸ்தலத்துக்கு போனவாட்டி எனக்கு அது ஒரு வைப்ரேஷன் தானா வந்துருச்சு. இந்த ராகு பத்தியும், இந்த நாகலட்சுமி அம்மன பத்தியும்,
ஆ அதாவது இந்த ராகு அதாவது இந்த பாலன் என்று சொல்லக்கூடியது, அதாவது இந்த சாமியோட ஒரு அனுக்கிரகம் என்று பார்க்கும்போது பரிபூர்ணமாக கிடைக்குது. அதாவது இந்த ஜாதகத்தில் நம் சொல்லக்கூடிய இந்த சங்கபாலா நாகராஜங்கும்போது, இப்ப ராகுங்கிறதோட சங்கபாலா அப்படிங்கும்போது பால வாத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. நெறைய பேத்துக்கு இந்த ராகு பகவானோட ஏன்னா ராகு பகவானோட தோஷத்தை போக்குவது பாலபிஷேகம் பண்ணா, ராகு பகவானோட தோஷம் போகும்னு திருநாகேஸ்வரத்தில நம்ம பார்ப்போம். அது மாரி இந்த கோயிலும் அந்த பாலபிஷேகத்தையும் நடத்துறாங்க, பண்றாங்க. அது மாரி நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாரி உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு போனாவே, உங்களுக்கு ஒரு தனி ஒரு வேண்டுதல் பலிதமாகக்கூடிய தன்மையும், உங்களுக்கு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற சர்ப்பதோஷங்களும் விலகி, நன்மை அளிக்கக்கூடிய தன்மையும், யாராச்சும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைகள் தாமதமா கிடைக்குதுன்னா, இந்த கோயில் வந்து நீங்க வழிபடும்போது, உங்களுக்கு அந்த குழந்தைய சீக்கிரமா குடுத்துருங்க. நீங்க என்னதான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீங்க டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும், அதெல்லாம் தவறு கிடையாது. நமக்கு நம்பிக்கைன்னு கருவை உருவாக்குவது இறைவன் மட்டுமே. மத்த யாருனாலயும் முடியாதுங்க. ஏன்னா, கரு எப்படி வருகிறது, எப்படி அது கூடுகிறது என்பதை இறைவனால் மட்டும் தான் சொல்ல முடியும். இறைவன் தான் அதோட அனுகிரகம் தான் நமக்கு அது முழுமையாக ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். அதனால தான் ஒரு வயித்துல ஒரு கட்டி இருந்துட்டா, இவ்வளோ தூரம் நமக்கு எவ்வளோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், எடுத்தாகணுங்கிறாங்க. அதேமாரி அந்த குழந்தை வளர்றதுக்கு அந்த ஒரு நிலைப்பாட்டை யாரு குடுக்குறா அப்படின்னு பார்த்தா, இந்த அம்மனோட சக்தி தான் அதை பிரதிபலிக்குது. அந்த அம்மனோட சக்தி, ராஜநாகலட்சுமியோட அம்மனோட சக்தி, இந்த இந்த வயித்தில் பெண்ணோட வயித்தில் கரு உருவாகி அந்த கருவை வளர்த்து, அந்த குழந்தைய வந்து ஒரு பெத்தெடுக்கிற வரைக்கும் இந்த அம்மனோட அனுக்கிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக குடுத்துருது. அதுக்கு வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம, அவங்க ஒரு சுபப்பிரசவமா கூட நடக்கக்கூடிய வலிமையும் கிடைக்குது நண்பர்களே. இது அனுபவ ரீதியாக சொன்னவர்களோட நிலைப்பாட்டை நான் உணர்ந்ததனால், இந்த பதிவை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த இந்த ஒரு ராஜ நாகலட்சுமியும் அம்மனையும், சங்கபால நாகராஜனின் திருக்கோயிலின் ஸ்தலத்தை பத்தி நான் அறிந்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்களும் இதை வந்து உள்வாங்கி இதை கேட்டுவிட்டு உங்களுக்கு விருப்பம்னா அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதோட தலைவர் பி.எம். சுப்பிரமணியம் அவர்கள். அவரோட செல் நம்பரையும் நான் வந்து சொல்லுகிறேன். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க நண்பர்களே. 98 65 94 66 56. இவரோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபோட்டோவையும் நம்பரையும் நான் அனுப்பிச்சு வச்சுர்றேன். அவரோட நேம் போடி. உங்களுக்கு எதனா தகவல கேட்டு ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க, நீங்க இடம் ஒரு தடுமாற வேண்டாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது கோயிலு. ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. அருகாமையிலேயே உள்ளது. உங்களுக்கு எல்லா சௌகரியம் அங்க இருக்கும். வேண்டுதல் பலிதமாகும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.